வீட்டிற்கு தேவையான எவர் சில்வர் பித்தளை மிக்ஸி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் டிவி கல்யாண சீர்வரிசை என அனைத்தும் தரமான குறைந்த விலையில் வாங்க ஒரே இடம் சக்திராம் ஸ்டோர்ஸ். நமது கிளைகள் வேலூர் ஆற்காடு ஆரணி. சக்திராம் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் వణకం. చాలా మంచి వాడు సార్ ప్రెస్ గారు చాలా ఏ క్లాస్ క్వశ్చన్స్ అడుగుతుంది సార్. உங்கள் தெலுங்கு கூட என் தமிழ் மாதிரி தான் இருக்கு. ஆமா சார். थैंक यू சார். வணக்கம் ராஜமணி சார். வணக்கம். பாகுபலி முதல் படம் ரெண்டாவது பார்ட் 2 எடுத்த பிறகு இந்தியாவில் ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக வந்த பிறகு இவ்வளோ கோடி சம்பாதிச்ச பிறகு அதை விட பெரிய படம் எடுக்க முடியும்னு உங்களால் நம்ப முடிஞ்சுதா? இது அதை ஃபீட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பெரிய படம் இஸ் எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டில் போடுறது ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் we can make films. We will expect our films to do very big. And we will put all the efforts that we can to make the film as big as possible. But ultimately, the audience da sollanum. Ultimately, finally, audience sollanum. Idu periya padam. Idu adoda periya padam. The final audience sollanum. Engalukku ellarkum nambikkai irukku. Definitely, we made a very big film. And Bahubali படத்துல எந்த மாதிரி இம்பாக்ட் கொடுத்தோமோ, ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுத்தோமோ, அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கும் பண்ணிட்டோம். ரொம்ப அழகா பண்ணோம். ஆனால் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஃபைனல் ஆடியன்ஸ் தான் சொல்லணும். சார் ஹலோ, ஜனவரி 7ஆம் தேதி இந்த படம் வந்துடுது. அடுத்த ப்ராஜெக்ட் மகேஷ் பாபு சார் வச்சு பண்ணுறீங்க. முன்னாடி ரஜினி சார் உங்கள் ஷூட்டிங்க்கு வந்தார் பாகுபலிக்கு. ரஜினி சார் நினைச்சாக்கா நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் மனசு வச்சாக்கா இந்தியன் ஸ்டார் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு படத்தில் பண்ணலாம் இல்லையா? ரஜினி சார், சிரஞ்சீவி சார், மம்முட்டி சார், மோகன்லால் சார், அமிதாப் பச்சன். அது உங்களால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா நீங்கள்? எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை இருக்குங்க. அவ்வளோ பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படக்கு நான் பண்ணுவேன்னு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். பட் see, finally, whatever stars, obviously you said very very big names, but ultimately we need a story that can carry the big names. I sincerely believe, I really believe that okay, இப்போ யார் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, யாரும் எனக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க, யார்கிட்ட எனக்கு அப்ரோச்சபிலிட்டி இருக்குது, இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எழுதுனா அது கரெக்ட் கிடையாது. That's very wrong in filmmaking. First நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும். அந்த கதையில் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஸ்டார்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ, யார் கரெக்டாக எந்த ஆக்டர்ஸ் கரெக்டாக இருப்பாங்களோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். ஸோ த ஸ்டோரி ஷுட் லீட் அஸ். அஃப்கோர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஆல் த நேம்ஸ் தட் யூ செட். ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். I'm a huge fan of the names that you mentioned. But unless I have the story that can elevate those stars, otherwise I won't be honest. I won't be an honest filmmaker. I like to be an honest filmmaker, and this is my approach to filmmaking. பாகுபலி படம் பண்ணது எல்லா மொழிக்கும் கனெக்ட் ஆச்சு. இப்ப ஒரு பேன் இந்தியா படம் பண்ணும்போது இது ஒரு மாநிலத்துல நடந்த கதையை எப்படி நீங்க புனைவா எல்லா ஒரு பேன் இந்தியா மூவியா உருவாக்கி இருக்கீங்க? மொழி is language, right? Yes. Moli is language. Okay. Bahubali, the reason why Bahubali connected to all the people is not because of the language. It is because of the emotions that it had. It's the human emotions. Personally speaking, if you just talk about emotions, I personally feel RRR is much more stronger, much more captivating in terms of emotions. So if you're just talking about emotions, I am much more confident about RRR than Bahubali. Sir, for a director, it is very difficult. Sir, here, sir. For a director, it is very difficult to balance with the established hero and a heroine to give them scenes. But here, you have two box office heroes and one heroine there who's very much familiar. How did you balance with them with the scenes, and did you find any difficulty there? Very good question, sir. See, the moment I look at them as Ram Charan and NTR and Alia Bhatt, and I start thinking about how to balance them, I'm a failure as a filmmaker.
No, for me, I need to think in terms of I have my Allur Sitaramaraju, I have my Komuram Bhim, I have my Sita. How do I balance my characters, not their images? How do I make my audiences equally empathetic towards these characters? If I travel in that line, then I have a chance of being a successful storyteller. That's my approach. I don't think of their images. Their images make the audience come to the theaters, but my story makes the audiences feel for the characters. So that's how I do it. Hello. Hi, sir. Hi. Here. Thank you, sir. Thank you, sir. Sir, Hello. question to Mr. Ram Charan and Junior NTR sir. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பண்ணிருக்கீங்க ஆர்ஆர்ல. உங்களுக்குள்ள இருந்த சேலஞ்சஸ் எப்படி இருந்தது, ஸ்க்ரீன்ல உங்களை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும், ராஜமௌலி சார் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ட்டு நீங்க எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல? ரெண்டு பேருமே சொன்னா நல்லா இருக்கும் தனித்தனியா. I'll take it. I think every time we work with Rajamouli sir, it's always challenging. Any character, not only me, even every character from small to big, everybody, it's a challenging role. If it's not challenging, trust me, he's not going to design it for us. Keeping aside that, I think the journey was so smooth because sir has traveled in that characters before us for quite some time. By the time he explained it to us, it was so crisp and so to the point for us to understand each character, each emotion, and especially the legends we are portraying, Alluri Sitaramaraju and Bhim and Sita. It's very easy when the director has done his homework and we are just getting into the set. Yeah. Junior NTR sir. I've said it many times that Rajamouli is one of the very few directors. I mean, I call him Jackana. So Jackana is one of the very few directors who tickles the hunger of an actor. Over the years, you become very calculative. Everything becomes very known. So he's got this speciality in him where he takes his actors into a zone where you start feeling hungry again. So when I was offered this role, so I was very confident that Rajamouli had a lot of confidence on me. And again, I was very scared because that amount of confidence which he shows on his actors, he demands that from them also. But again, having said this, he is one of the very few directors who guides his actors also to achieve what he wants from them. So it's been an amazing ride. It's worked with him many times before in the past, but he was something new in RRR. So I'm sure that has carried in the trailer. Thank you sir. Hi, My hi, best wishes. Thank you. Hi, here. Hi, Tarak. Hi, Charan. Hari Charan from Hindustan Times. See, when you guys agreed to come on board after you heard the script, at any point, did you guys think or even wish you could have swapped your roles? Did you even have the discussion between you guys, even casually? I mean, not in terms of his character is better, so I want that, or maybe I'm speaking for myself, I'm sure he's felt the same. But in terms of the hard work, sometimes when I'm working very hard, and obviously there were days when he has relaxed days, I wish I got into that schedule and into his character. It was more of jealousy that he's got more free time or I've got more Or free a schedule or na romba hard work. Yeah. Sir will do too much, so we should swap like that. And there were times where we were jealous of each other also, where எனக்கு shooting in போகுது, but he packed him up. Right. So I used to just look at him. And now when the mom's going, the kid will அப்படியே சின்ன பசங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பார் இல்ல, ஸோ அந்த மாதிரி ஏய் விட்டு போயிரியா நீ இரு நான் வரேன். Where? Sometimes he sent me away and he packed him up at 4:30 in the morning. Sometimes he packed me at 5:30 in the morning. So this was more of that, but we never felt that Charan would have been better in this and I would have been better in that. Okay, Look at that man, he's the man who decides. Right. A follow-up question to Rajamouli sir. So, but how did you imagine they would perfectly fit these characters? Like, did you take into consideration certain factors that they could probably convincingly portray, or certain strengths? I mean, how did you kind of judge they would fit these characters, or did you even think of swapping at some point? And
How did you decide on that? Casting them is more instinctive rather than having lot of calculations. You know, once we started writing those characters, you know, I mean, I never analyzed that. Now, because you're asking, now I am analyzing why I cast them, because the decision was very instinctive. Probably what was going in behind my mind was I need a kind of brotherhood between them, a kind of bromance, you know, between both of them, and a kind of camaraderie. And they should be a kind of image in the people, because they are portraying, freedom fighters. So probably that was at the back of my mind, but just as the characters were shaping up, the decision was very, very instinctive. Rajamouli sir, yes, sir. I mean, over here. I mean, Bahubali was totally, I mean, we have heard legendary stories based on those things. You just came out with those characters. But here is a story of two legends we have heard about. So the fact meeting fiction, the facts marrying fiction, that's going to be a biggest task when you conceive the story. So how did you overcome that? Because it has to make believe, and at the same time it should appeal to audience also. How did the story got conceived and how did you execute it? There are two completely different things that one is an inspiration, one is an eye opener. One fact is that the legends of Alluri and Komuram, very interesting coincidences. They were born roughly at the same time, around 2-3 years apart, in the start of the beginning of the 20th century. And they left their homes when they were in early 20s, just entering 20s. They left their respective homes. And no one knows what happened to them about 3-4 years of time. There is no record in the history. Then after 4 years, they came back to their respective homes, respective places, and started fighting against the oppression. Alluri against the British, Komuram against the Nizam rule, for the self-freedom, for the rights of the tribals. And then they fought in the same modus operandi, striking the police stations, taking the guns, training the people, inspiring them to take up the armed struggle. And interestingly and sadly, they met their end in the same way in the hands of the British. Very interesting coincidences. We know the story, what happened when they left, before they left the home. We know the story, what happened after they came back. But no one knows what happened in this 2-3 years. That I felt is very, very interesting. What if they two have met? In history, they never met. What if they two have met? What if they became friends? What if they inspired each other to become what they are in their real life? That portion I took and completely fictionalized it. What you see in RRR is nothing to do with the history. It is completely fictionalized. And interestingly, what gave me confidence is a film of a completely different genre, Inglourious Bastards. Now, if you have watched the film, you will be watching the film and suddenly Hitler dies. In a completely different way, he shot dead, and he shot dead. I was completely blown away. This is not history. But I was so thrilled watching that. Now I thought, yes, when you are completely fictionalizing it, you can completely fictionalize it, but you have to explain to the people that it is fiction, not history. It's not a biopic. Now that we try to do with RRR. Hi sir. இங்க மேல சார் பாகுபலியில வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் ராஜமாதாவா கேரக்டர் வேல்டு அளவுக்கு பேசப்பட்டது. ஸோ RRRல அந்த மாதிரி பேசப்படக்கூடிய கேரக்டர் எந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா? Every character in Bahubali, Ramya madam did a fantastic job as Shivagami. She got a lot of name, but likewise every character got. Kattappa sir got his own name. I'm saying Kattappa sir. Okay, Kattappa. Satyaraj sir got his own name. Obviously, Prabhas, Devsena, Sweetie, everyone got their own name. Likewise, the characters in RRR are much more clearly etched, much more clearly written. I think everyone will remember the characters of RRR for a very, very long time once they see the movie. And இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க சக்திராம் டாக்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுபமஸ்தோ. பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கு. மற்ற விஷயத்தையும் பேசிடுங்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு?
இந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தாவே போதும். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி தருவோம். அதுக்கு ஆண்டவன் எங்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கான். சீர்வரிசைய சிறப்பா செய்ய சக்திராம கொடுத்திருக்கான். இதை விட வேற என்னங்க வேணும்? பேஷ் பேஷ். சக்திராம் ஸ்டோர்ஸோட கல்யாண சீர்வரிசையா கைராசியான ஸ்தாபனமாச்சே. அமோகமா இருப்பா. 39,000 ரூபாய்க்கு கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வாங்குவோருக்கு பீரோ ஃப்ரீ. 79,000 ரூபாய்க்கு கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வாங்குவோருக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ. 99,000 ரூபாய்க்கு கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வாங்குவோருக்கு 32 இன்ச் LED டிவி ஃப்ரீ. 1,39,000 ரூபாய்க்கு கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வாங்குவோருக்கு 40 இன்ச் LED டிவி ஃப்ரீ. சக்திராம் ஸ்டோர்ஸ், பாகாயம், வேலூர் மற்றும் அண்ணா சிலை அருகில் ஆற்காடு.